यस्याभवद्भक्तजनात्यहन्तु पितृत्वन्येष्वविचारिदूर्णम् सम्भेदारसमनन्यलभ्यं प्रपद्ये स्वान्वयपनाचार्य कवितार्य मे संविदत्तां सुराहरि प्रणामं लक्ष्मणमुनि प्रसादे सूक्तिः आदीनपत्तां स्तुतिम् आकर्षणानि निगमान्तसरस्वत्यां चाटनानि बहिरन्तरुपप्लवानाम् हत्यानि घोरभवसञ्जरकीर्तिकानां नित्यानि वहन्ति विराजमुनेर्वचाम् கீழே நம்முடைய மனசுல உபனிஷத்து அர்த்தங்கள்லாம் நம்முடைய மனசுல தேக்கி வைக்கிறதுக்காக உபதேச முத்திரை கொண்டிருக்கார். ஞானம் உண்டு அப்படின்னு பாஷ்யக்காரர் ஞான முத்திரையினால உபனிஷத்துல உள்ள இருக்கிற அத்தியந்த சாரார்த்தங்கள்லாம் எடுத்து நம்ம அல்பமதியில வைக்கிறார். அப்படி அது தானே பண்ணார். அல்பதியாம் ஸ்வயம் நகா அப்படின்னு ஸ்வயம் தானே அந்த மாதிரி பண்ணார். இப்படி தானே பண்ணார் அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்கும் எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அதனால தானே கருணை கூர்ந்து இந்த சாரார்த்தங்கள்லாம் எடுத்து தன்னுடைய கிரந்தம் மூலமா என்னாலும் நமக்கு அவர் பின்னிட்டு வருவாளே அவளுடைய உள்ளத்திலையும் தானே இந்த மாதிரி உபனிஷத்து அர்த்தங்கள்ல நம் நெஞ்சிலையும் வைக்கிற. அதுக்காக கிரந்தங்கள் பண்ணார். அந்த கிரந்தங்களுடைய சீர்மையை சொல்றார். இதுல அங்க உபதேசத்தை பண்றார் நமக்கு. அதனால உபனிஷத்து அர்த்தங்கள்லாம் நம்முடைய மனசுல வைக்கிறார். அதுவும் தானே அப்படின்னு சொன்னதுனால தான் எப்படி பண்றார் அப்படின்னா தன்னுடைய கிரந்தங்கள் மூலமா அதை இப்ப பின்னிட்டு வருவாளுக்கு பின்னிட்டு ஆச்சாரியால் அந்த கிரந்தத்தை நமக்கு உபதேசம் பண்ணி நம்முடைய நெஞ்சில வேதாந்த அர்த்தங்களை தேக்கி வைக்கிறார். அதனால இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணின உபகாரத்தை, அதாவது கிரந்த ரூபேண பண்ணின உபகாரத்தை இந்த இடத்துல சொல்ற. ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம் சாட்டனானி பகிரந்தருபப்ளவானாம் பத்தானி கோர பவ சஞ்சர
स्तुत्यानि भान्ति यतिराजमुनेर्वचांसि ಯತಿರಾಜಮುನೇರ್ವಚಾಂಸಿ ಯತಿರಾಜರ ಅಂತಾರೆ ಶ್ರೀ ಭಾಷ್ಯಕಾರರುடைய ವಚಾಂಸಿ ವಾಕುಗಳು ಆಕರ್ಷಣಾನಿ ನಿಗಮಾಂತ ಸರಸ್ವತೀನಾಂ நிகமாந்த சரஸ்வதி நிகம வேதாந்த வாக்குகள் இருக்குது அவைகளை ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதா கவரக்கூடியதா இருக்கு. உச்சாடனானி பகிரந்தர் உபப்ளவானாம் இருக்க வெளியிலையும் உள்ளும் உள்ள உபதிரவங்கள் இருக்குது. அந்த உபதிரவங்கள்ல உச்சாட்டனாகி அதாவது போக்கடிக்க வல்லதாய் பத்யானுகோர பவ சஞ்சர பீடிதானாம் பத்யானி கோரமா இருக்கக்கூடிய பயங்கரமா இருக்கக்கூடிய பவ சஞ்சுவர பவம்னா சம்சாரமாக இல்ல சம்சாரம்ன்ற ஜுவரத்தினால பீடித்தானாம் பீடிக்கப்பட்டவர்களுக்கு துன்பமடைந்தவர்களுக்கு பத்யானி நன்மை செய்யக்கூடியனாய் இருக்கு. நித்யானி பாந்தி அது மாத்திரம் இல்லை ஹிருதயங்கமாவும் இருக்குது. உள்ளத்தை கவரக்கூடியதா இருக்கு. ஸ்ரீபாஷ்யக்காரர் 9 கிரந்தங்களை அருளி செய்தார். நவ கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யம், தீபம், சாரம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம். இல்ல ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சொல்றது வியாசர் பண்ணின பிரம்மசூத்திரத்துக்கு விரிவான வியாக்கியானம். பாஷ்யம்னு சொன்னாலே வியாக்கியானம் தான் அர்த்தம். அப்புறம் வேதாந்த தீபம் அப்படின்றதும் அப்படியே அந்த வியாச சூத்திரங்களுக்கே அதுவும் வியாக்கியானம் திட்டமான ரீதியில். ஸ்ரீபாஷ்யம் விரிவான வியாக்கியானம், வேதாந்த தீபம் திட்டமான ரீதியில வியாக்கியானம். வேதாந்த சாரம் அப்படின்னு சொல்றதும் அந்த சூத்திரங்களுக்கே அப்படிப்பட்ட பிரம்ம சூத்திரங்களுக்கே சுருக்கமான வியாக்கியானம். ஆக மொத்தம் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சொல்றது உபனிஷத்து அர்த்தங்கள்லாம் கொண்டு வேதாந்தத்துக்கு வேதாந்த சாஸ்திரத்துக்கு வேதாந்த சாஸ்திரத்தை சுருக்கி சொல்லக்கூடியதான வியாசருடைய பிரம்ம மீமாம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை விசாரிக்க கூடியதான பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணி நிஷ்கர்ஷம் பண்ணக்கூடியதான சூத்திரம்.
அதனால பிரம்மசூத்திரம் அப்படின்னு பேரு. வியாசர் பண்ணிருக்கிறனால வியாசசூத்திரம் பேரு. உத்தர பாகத்தை, வேதத்தினுடைய உத்தர பாகத்தை, பூர்வ பாகமான வேதத்தை விட்டுட்டு உத்தர பாகமாக இருக்கிற உபநிஷத்தை அது விசாரம் பண்றதுனால உத்தர மீமாம்சை அப்படின்னு அதுக்கு பேர். அந்த வியாசருடைய அந்த கிரந்தத்துக்கு விரிவான வியாக்கியானம், நடுத்தரமான வியாக்கியானம், சுருக்கமான வியாக்கியானம் அப்படின்னு 3. அப்புறம் வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு சொல்றது. வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு சொன்னா வேதங்களினுடைய அர்த்தம், வேதங்கள்னா இந்த இடத்துல அதே வேதாந்தம் தான். வேதம்னா பூர்வ பாகம் இல்லை. வேதார்த்த சங்கிரகம்னா அந்த உத்தர பாகமா இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள் இருக்கு, அதனுடைய அர்த்தங்களை சங்கிரகமா சாதிச்சிருக்க. உபனிஷத்து அர்த்தங்களை இதுக்கும் அதுக்கும் என்ன வாசி அப்படின்னு சொன்னா, ஸ்ரீபாஷ்யாதிகள் அந்த 3 இருக்கு. பாஷ்யம், தீபம், சாரம் அப்படின்னு இந்த 3ம் அந்த சூத்திரங்கள்ல வேதாந்த அர்த்தங்களா சொல்லப்பட்ட சூத்திரங்கள் இருக்குதே, அந்த சூத்திரங்களுக்கு தேவையான உபனிஷத்துக்களை எடுத்து அந்த சூத்திரங்களை விரிவா விளக்கணும். இந்த சூத்திரங்கள்ல சொல்லப்பட்ட பிரம்ம விஷயங்களுக்கு தேவையான சூத்திகள்னா உபனிஷத்துக்களை தான் எடுத்து உதாகரித்து அந்த சூத்திரார்த்தத்தை விளக்கக்கூடியது. வேதார்த்த சங்கிரகம்ன்றது அப்படி இல்லை. அந்த உபனிஷத்து வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை சொல்றது. உபனிஷத்து என்ன சொல்லியிருக்கோ அந்த உபனிஷத்துக்கே அர்த்தம் சொல்றது. ஆனா அப்படி இருக்குதே, ஸ்ரீபாஷ்யக்காரர் உபனிஷத்துக்கு அர்த்தம் சொன்னாரா அப்படின்னு சொன்னா, சங்கரர் பாஷ்யமும் பண்ணியிருக்கார். உத்தர மீமாம்சையான வியாச சூத்திரத்துக்கு, பிரம்மசூத்திரத்துக்கு. வேதாந்தமா இருக்கக்கூடிய உபனிஷத்துல அந்த உபனிஷத்துக்கும் அவர் வியாக்கியானம் பண்றார். உபனிஷத் பாஷ்யம் அப்படின்னு சொல்றது. பாஷ்யக்காரர் உபனிஷத் பாஷ்யம் பண்ணல. உபனிஷத் பாஷ்யத்துல சங்கரர் பண்ண உபனிஷத் பாஷ்யத்துல அவர் அத்வைத பதமா பண்ணி பரமா பண்றது. எந்தெந்த இடத்துல மாறி பண்ணினாரோ உபனிஷத் வாக்கியங்களுக்கு, மாறின்னா என்ன, எல்லாம் விசிஷ்டாத்வைத பரமா தான் இருக்குது. ஆனா அதான் அவள் அவளுடைய மதிக்கு தகுந்தா போல விசிஷ்டாத்வைத பரமா வியாக்கியானம் அத்வைத பரமா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆனா மாறி பண்ண
இடங்கள்லாம் இருக்க அந்த உபனிஷத்துக்கெல்லாம், அதாவது எந்த இடத்துல ஒரு வாக்கியத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமா சொல்ல வேண்டி இருக்க அத அத்வைத பரமாவோ துவைத்த பரமாவோ நிர்ணயம் பண்ண முடியற மாதிரி இருக்குதே, அந்த மாதிரி அதனால அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்காளே, அந்த மாதிரி வாக்கியங்களை எடுத்து அதுக்கு மாத்திரம் வேதாந்த சங்கிரகம் பண்ண. ஏன்னா மற்ற வாக்கியங்களுக்கு தான் எல்லாரும் ஒரே அர்த்தம் தான் சொல்ல போற. ஏதோ சில வாக்கியங்கள்ல தான் இந்த பேதம் வருது. அந்த எங்கெங்க பேதிக்கிறதோ அந்த இடத்துல மாத்திரம் பண்ணார். அதனால அதுக்கு வேதார்த்த சங்கிரகம் அப்படி. ஏனக்கேனாப்பி இந்த 4 கிரந்தங்களும் உபனிஷத்தினுடைய அர்த்தங்களையே சொல்லக்கூடியது. அதாவது வேதாந்த வாக்கியத்தை கொண்டு வேதாந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்றத அமையாது. அங்க இத வர்ணிக்கிறதுக்காக சூத்திரார்த்தத்தை விவரணம் பண்றதுக்காக வேதாந்த வாக்கியங்களை எடுத்து விவரணம் பண்ணார். இந்த இடத்துல உபநிஷத்துல ஆதியோட அந்தம் எந்தெந்த இடத்துல மாறுதலா சொல்ற இடங்கள் இருக்குது அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் சரியான அர்த்தத்தை சொன்னார். இப்படி இந்த 4 கிரந்தங்களும் வேதாந்தத்தை வேதாந்தமாகிற உபநிஷத்தை அர்த்தத்தை சொல்ல வந்தது. அதுக்கப்புறம் உபபிரமணமா இருக்கக்கூடிய கீதை இருக்குதே, கண்ணன் அருள் கீதை, இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரமே அப்படின்னு சொல்றா போல இதிகாச புராணங்கள்லாம் கொண்டு வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லணும், விவரிக்கணும். அப்படின்ற ரீதியில மகாபாரதத்துக்குள்ள இதிகாசமாயிருக்கிற மகாபாரதத்துக்குள்ள ஒரு பகுதியா நெறியெல்லாம் எடுத்துரைத்தா நிறைஞானத்தொரு அப்படின்னு அந்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தியா இருக்கானே, நிறைஞானத்துக்கு ஒரே மூர்த்தி அவன்தான். அவன் என்ன பண்றான், நெறியெல்லாம் எடுத்துரைத்தா, எல்லா நெறியும் எடுத்து சொல்லியிருக்கான் கீதையில. உபனிஷத்தாகிற பசுவை வந்து கீதையாகிற பாலை கறந்து கொடுக்குறான் நமக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு, அப்படி இருக்கக்கூடிய கீதைக்கு பாஷ்யத்தை அருளினார். அது அங்க சொல்லப்பட்டபடிக்கு கீதை சகல நெறியும் சொல்லக்கூடியது. அதாவது வர்ணாசிரம தர்மங்கள், கர்மயோகங்கள், ஞான யோகம், தத்வாரா பக்தி யோகம், இதையெல்லாம் எப்படி செய்ய வேணும் அப்படின்னு ரொம்ப உள்ளது உள்ளபடிக்கு அந்த மார்க்கத்தை நன்மார்க்கத்தை சொல்லி உபதேசம் பண்ணி கடைசியில
எதுக்கும் பயிலாகலன்னா என்னிடத்துல சரணாகதி பண்ணு அப்படி கடைசியா அந்த சரம ஸ்லோகத்தையும் சரணாகதி பண்ணத்துக்கு விதித்த சரம ஸ்லோகத்தை அருளினார். அதனால எல்லாருக்கும் அவரவர்களுக்கு தகுந்ததாய் அவரவர்களுக்கு விருப்பமானதை பெறக்கூடிய மார்க்கங்களை கர்ம ஞான பக்தி யோகங்களை உபதேசம் பண்ணி அது இல்லை முடியலன்னா ஸ்தானத்துல சரணாகதி பண்ணி அப்படின்னு எம்பெருமான் அந்த நெறிய சொன்னான். அப்படிப்பட்ட கீதைக்கு வியாக்கியானமா கீதா பாஷ்யத்தை அருளினார். அப்படி இந்த நெறியெல்லாம் எடுத்துரைத்ததுல கடைசியா அகிஞ்சன அதிகாரிக்கு தீர்மானமா, அதாவது பக்தி யோகம் பண்ணி என்னை அடையறதுக்கு மன்மனாபவா அப்படின்னு சொல்லி மாமியாதி அப்படிலாம் உபதேசம் பண்ணவன் அது முடியலன்னா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रजा அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுதா அப்படின்னு சொன்னானே. அப்படி சொல்றதுனால அகிஞ்சன அதிகாரிகளா இருக்கிறவா அந்த சரணாகதியை பண்ணி உய்யவோனுமானத்தினால அந்த சரணாகதியினுடைய அனுஷ்டான மந்திரமா இருக்கக்கூடிய துவயம் அந்த சரணாகதியே துவயத்தை கொண்டு நாம அனுஷ்டானத்தை காட்டுறது. அதனால துவயம் அதை கொண்டு நாம அனுஷ்டானம் பண்ணோம். அதனால அந்த துவயத்தை கொண்டு அந்த சரணாகதியுடைய எப்படி சரணாகதி அது பண்ணணும், சரணாகதியுடைய தன்மை என்ன, சரண்யனுடைய தன்மை என்ன, சரணாகதனுடைய தன்மை என்ன, அதை கொண்டு அப்படியே பண்ணக்கூடியதான சரணாகதி. அந்த சரணாகதியை நாம அனுஷ்டிச்சோம்னா சரணாகதி அப்படியே அனுஷ்டிக்கிறோம். அந்த மாதிரி தான் அனுஷ்டித்தார். அந்த சரணாகதியை அனுஷ்டிச்சு பண்ண உடனே எதனால இந்த சரணாகதி பண்ணார் அப்படின்னு அதுக்கு பிரமாணங்கள்லாம் சொன்னார். அந்த சரணாகதியை எதுக்காக பண்றேன் அப்படின்றத பண்ணினான்றதையும் சொல்றார். முன்னம் சரணாகதி பண்றதுக்கு முன்ன இந்த சரணாகதிய பிரபத்தே நியதஸ்ரீயம் அப்படின்னு விராட்டிய சரணம் புக்குதான். அதுக்கப்புறம் எம்பெருமானும் பிராட்டியையும் சரணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுனால முதல்ல ஸ்ரீ பிரபத்தி பண்ணார். ஸ்ரீ பிரபத்தி எதுக்காக பண்றார் அப்படின்னு சொன்னா, பகவத் சரணாரவிந்தத்துல சரணாகதி அவருடைய கைங்கரிய பிரார்த்தனைக்காக கைங்கரியத்தை பெறத்துக்காக பண்ணக்கூடிய பாரமார்த்திக பகவத் சரணாகதி சரணாரவிந்த பெருமாள் இடத்துல கைங்கரியம் பண்ணக்கூடிய அவர்கிட்ட பண்ணக்கூடிய சரணாகதி யதாவஸ்திதமா அமையத்துக்காக சரணாகதி பண்ணேன் அப்படின்னு சொல்றார். உடனே அதுக்கு பிராட்டி அஸ்துதே சர்வ தசைவ சர்வம்
சம்பத்தது சைவ சர்வம் சைவ சர்வம் சம்பத்தது பிராட்டி பதில் குறைக்கிறார். அதுக்கப்புறம் அக்ரேன்னு ஆரம்பிச்சு எம்பெருமானிடத்துல துவய மந்திரத்தை அர்த்தானுசந்தான பூர்வமா சரணம் பண்ணி முடிக்கிறார். அத்வயம்னு அது வரையில் முடியுது. உடனே இந்த சரணாகதி பண்ண இந்த சரணாகதி எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு பிரமாணங்கள்லாம் எடுத்து பித்தரம் மாத்தரம் தாரான் அப்படின்னு ஆரம்பிச்சு சரணாகதி பண்றதுக்கு காட்டின பிரமாணங்கள், சரணாகதி பண்ணச்சே எல்லாத்தையும் விட்டுட்டு மோட்சார்த்த சரணாகதி பண்ணச்சே எல்லாத்தையும் நன்னா விட்டுட்டு எம்பெருமான பற்றவணும்னு சொன்னதை தான் காண்பிச்சு அப்படி சொன்னார். இந்த சரணாகதி எதுக்காக பண்ணேன் அப்படின்றத, இந்த சம்சாரத்தை நீ தாண்டி வைக்கணும், அப்புறம் நித்திய கிங்கரோ பவானி, நான் நித்திய கிங்கரனா ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த சரணாகதியை பண்றேன். உடனே பெருமாள் நித்திய கிங்கரோ பவா ஏவம் பூதோசி நித்திய கிங்கரோ பவிஷ்யசி அப்படின்னு அருளி நீ நித்திய கிங்கரனா ஆக போகிறாய்னு சொல்லி, இதுல உனக்கு சம்சயமே வேண்டாம், நான் முன்னையும் பொய் சொன்னதில்லை, இனிமேட்டும் சொல்ல போறதில்லை. ரெண்டாவது வார்த்தை சொல்றது கிடையாது. மாத்தே பூத் அத்திர சம்சயா, அந்த மாசுக்கா அந்த அர்த்தத்தை விளக்கி ராமோத்வர்ணாபிபாஷத்தே, ராமன் முன்னையும் சொன்னது கிடையாது, ரெண்டு வார்த்தை எப்பவும் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாதேன்னு அதை ராமச்சரம ஸ்லோகமான சகுதேவ பிரபன்னாயா, கிருஷ்ண சரம ஸ்லோகமான சர்வதர்மாந்தரித்தே இந்த மயைவகி யுக்தம், நானே இப்படி சொல்லியிருக்கேன், அதனால அதஹ மஜ்ஞான தர்சன பிராப்திஷு நிசம்சய சுகமாசா, நீ நிசம்சயனா இரு, சுகமா இரு அப்படின்னு மாசுக்கு ஆன்ற அர்த்தத்தை சொன்னான். இந்த கீழ் ஸ்லோகத்துல கூட இந்த மாதிரி மாசுகா அப்படின்ற அர்த்தத்தை தான் இந்த இடத்துல ஆச்சாரியால் நமக்கு சொல்றான்றத, நாதசயமினாம் நகரஸ்மி ஜாலைஹி அந்தர்நிலீனம் அபனீய தமோ மதீயம் விஜான சித்திரமனகம் லிகதீவ சித்தே வியாக்கியான கேளி ரசிகேன கராம்புஜேனா அப்படின்ற இடத்துல நமக்கு இந்த மாசுட்டான்ற அர்த்தத்தை தான், அதுதான் பெருமாளே பாஷ்யக்கார் சரணாகதி பண்ணது ரங்கநாதனுடைய திவ்ய தம்பதிகளுடைய திருவடி வாரத்துல பங்குனி உத்தர திருநாள்ல பண்ணது. அவன் அப்படியே உத்தரம் அதஹா மஜ்ஞான தர்சன, என்னை பத்தினதான ஞானம் என்ன, தர்சனம் என்னுடைய கட்டாட்சத்தை பெறது என்ன, அப்புறம் பிராப்திஷு என்னை அடையிறது என்ன, நிசம்சய சுகமாசா, நிசம்சயனா இரு, சுகமா இரு அப்படின்னு சொன்ன சரணாகதி கத்தியம். அந்த சரணாகதி கத்தியத்தில சங்கிரகேன சொல்லப்பட்டதெல்லாம் இன்னும் விரிவாகும். இந்த சரணாகதி கத்தியத்துல விரிவா சொல்லப்பட்ட இடங்கள்லாம் சுருக்கமாகவும் சொல்லி சிஷ்ய புத்தி
பிரதிஷ்டார்த்தம் இன்னும் நன்னா தெளிவு உண்டாக்குறதுக்காக சிறிய கத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க கத்தியத்தையும் இத மாதிரி சரணாகதி பண்ணவன் அங்க போய் எப்படி பெருமாளா அனுபவிக்கிறான், பெருமாள் எங்க முதல்ல இருக்கார், நமக்கு இந்த 17-14 உலகம்தான் இந்த சாஸ்திரங்கள்ல எல்லாரும் சொல்லி தெரியும், மற்ற மதங்கள்லாம் சொல்லி. ஆனா மற்ற மதங்கள்லாம் சொல்லாத இருக்கக்கூடிய வைகுண்டத்தை, அதான் வைகுண்டத்துக்கு போய் தான் நாம எம்பெருமான அடைஞ்சு ஞான தரிசன பிராப்திஷுன்னு சொன்னாரு. அந்த பிராப்தி அங்கதான் அப்படின்னு சொல்லி அந்த வைகுண்ட லோகம் எப்படி இருக்கு. சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் அப்படின்னு சொல்லி இந்த 17-14 உலகங்கள்லாம் இருக்கே, இந்த உலகங்களுக்கு மேல ஆவரணங்கள்லாம் இருக்குது. இந்த உலகங்களுக்கு மேல இருக்கக்கூடியதான பரமயோகி வாங்மனசா பரிச்சேத்திய ஸ்வரூப ஸ்வபாவமா இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட லோகத்துல வாபி கூப்ப தடாகங்கள் அது இது எல்லாம் நிறைஞ்சிருக்கிற இடத்துல அப்படி நிறைஞ்சி இருக்கக்கூடியதான அந்த வைகுண்டத்துல வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சகான்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துல நாம பெருமாளே கிரீட முகுட சூடாவதம்சம் அனந்தகருட விஸ்வசேனாதிகள் சகிதமா எழுந்திருக்கிற எம்பெருமான இது பண்ணி அவனை போய் நாம அடைஞ்சி கைங்கரியம் பண்றது, நித்திய கைங்கரியம் பண்றத காண்பிக்க கூடியதான உள்ளங்கை நெல்லிக்கனி போல வர்ணிச்சு காண்பிக்க கூடியதான வைகுண்ட கத்தியம். ஆக இந்த சமூகத்துக்கு கத்தியத்ரயம் அப்படி இருக்கு. ஆக இது அளவாக பிரம்மசூத்திர வியாக்கியானமாக பாஷ்யம், தீபம், சாரம் 3, கீதையினுடைய வியாக்கியானமா கீதா பாஷ்யம் 4, சரணாகதி என்னுடைய விஷயமா துவயமந்திர வியாக்கியானமா 3 கத்தியத்ரயம். அது அங்க பாஷ்யத்தோட கூட இன்னும் ஒண்ணு வேதார்த்த சங்கிரகம். அதான் வேதாந்தத்தினுடைய உபனிஷத்துக்களுடைய அதான் அர்த்தங்கள்லாம் சொல்லக்கூடிய 4 விஷயம், 4 கிரந்தம். பாஷ்யம், தீபம், சாரம் 3, வேதார்த்த சங்கிரகம் 4. அதுக்கப்புறம் கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன கீதா பாஷ்யம் 5, கத்தியத்ரயம்னு சொல்றது 8. அதுக்கு மேல ஒரு கிரந்தம் நித்தியம் அப்படின்னு. ஆக 9 கிரந்தங்களே நவரத்னமா அருளினார். இத அது அந்த நித்திய கிரந்தத்துல நாம நித்தியமா எப்படி பெருமாளை அனுபவிக்க போறோமோ வைகுண்டத்துல போய் அதுக்கு வெளிச்சிறப்பா, அதாவது உள்ள ஒரு கல்யாணங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த கல்யாணங்கள்லாம் நடக்கிற அதனுடைய அந்த மண்டப வாசல், அந்த வீட்டு வாசல்ல தோரணங்கள்லாம் பந்தல்லாம் எப்படி போடுவாளோ அது வெளிச்சிறப்புன்னு பேர். வெளியிலே அது சிறப்பா இருக்கும், உள்ள என்ன நடக்கிறதுன்றத காண்பிக்கிறது, அது வெளிச்சிறப்புன்னு பேர். ஒரு நாளைக்கு விசேஷம்னு சொன்னா முதல் நாள் ராத்திரியே விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பார்கள். அதான் இந்த இடத்துல நாளைக்கு விசேஷம் அப்படின்றது அதை காண்பிக்கிறது, அதுக்குதான் வெளிச்சிறப்புன்னு பேர். அங்க போய் நாம நித்தியமா இந்த சரணாகதியை பண்ணி
இல்லை மகான்களா இருக்கக்கூடிய புருஷாள் இருக்காளே, உத்தம புருஷாள், அவள்லாம் பக்தி யோகம் பண்ணி அங்க போய் பண்ண போறா. இப்போ நம்ம விஷயம் தானே. அதனால அங்க போய் நித்தியமா கைங்கரியம் பண்ணி பகவானை ஆராதனம், கைங்கரியம்ன்றது ஆராதனம் தான். ராத்துன்ற தாத்துவுக்கு பிரீத்தி பண்றதுன்னு அர்த்தம். அதனால பகவத் ஆராதனம், பகவானை பிரீத்தி பண்றது பகவத் ஆராதனம்னு சொல்றோம். அதனால அங்க இந்த கர்ம சம்பந்தமான சரீரங்கள்லாம் விடுத்து சுத்தாத்ம ஸ்வரூபத்தினாலே நாம அங்க போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி பகவானை பிரீத்தி பண்ணக்கூடிய ஆராதனத்தை பண்றமே, அதனுடைய வெளிச்சிறப்பா இந்த பூமியில இருக்கு தேவே. இந்த உத்தர காலத்துல நாம எம்பெருமானுக்கு அங்க எப்படி நாம கைங்கரியம் பண்ணுவோமோ, பிரீத்தி பண்ணுவோமோ, திருவாராதனம் பண்ணுவோமோ, அதே போல இங்க அந்த எம்பெருமான பிரீத்தி பண்ணக்கூடிய திருவாராதனத்தை பண்ண காண்பிக்க கூடியதானே நித்திய கிரந்தம். ஏன் அதுக்கு நித்தியம்னு பேருன்னா, இந்த பகவதாராதனம் தான் நமக்கு நித்தியமான ஸ்வரூபம். அந்த அங்கேயே இருக்கிற நித்தியர்களுக்கோ இங்கேருந்து சம்சாரத்தை விடுபட்டு போய் சேர்ற முக்தர்களுக்கோ நிச்சயமா என்னது பகவத் அனுபவம், பகவத் அனுபவம், பகவத் அனுபவம். அந்த அனுபவம்ன்றதுக்கு மேல கைங்கரியம்னு சொல்லுவோம். அதான் அது என்னது, அது பகவத் ஆராதனை. அந்த பகவானை பிரீத்தி பண்றது தான். பகவானை பிரீத்தி பண்றதுன்றது என்னது, அவன் வயமாவே எப்பவும் இருக்கிறது தான். இப்போ நம்ம மாத்துல பரவாயில்ல, நாம பிரீத்தி பண்றோம்னா என்ன அர்த்தம், அவளுக்கு வேண்டியதா இருக்கக்கூடிய உபச்சாரங்களை பண்றோம். அவளுக்கு எது வேணுமோ அதை பார்த்து பார்த்து பண்றோம், அவளை பிரீத்தி பண்றோம். அது போல அங்க போய் சேர்ந்தா விட்டு எப்பவும் அவனுக்கு சேஷமா இருந்து எப்பவும் அவனை பிரீத்தி பண்ற காரியம்தான். அதனால அதுக்கு வெளிச்சிறப்பா நாம இங்க பண்ணக்கூடிய பிரீத்தி பண்ணக்கூடிய காரியமான பகவத் ஆராதனம் இருக்கு. எல்லாமே பகவத் ஆராதனம் தான் நாம பண்ணக்கூடிய கைங்கரியம் எல்லாம். அதுல இது சாட்சாத்து பகவானுக்கு பிரீத்தி பண்ணக்கூடிய, அதாவது இந்த கர்ம தசையில கர்மகிருதமான சரீரத்தை வச்சுட்டு இருக்கவே அந்த எம்பெருமானுக்கு, அதாவது மற்றதெல்லாம் துவாரா இந்த சரீரத்துக்கு சரீர போஷணார்த்தம் பண்ணக்கூடிய காரியம். இந்த சரீரமும் பிரம்மபுரம், அதனால அந்த சரீர போஷணார்த்தம் அந்த மாதிரி பெருமாளுடைய விபூத்தியர்த்தம் பண்ணக்கூடியது. இந்த ஆராதனம் நேர சாட்சாத் பகவத் ஆராதனம். அதெல்லாம் அவனுடைய விபூதியினுடைய ஆராதனம். விபூதியை நாம பராமரித்து பரிபாலிச்சு பண்ணி அது மூலமா அவனுக்கு சந்தோஷத்தை தரும். இது நேரவே அவனுக்கு அர்க்கியபாத்திய ஆச்சமனங்கள், சாம்ஸ்பர்சிக, சாந்திருஷ்டிக, அபியவகாரிகாதீனி அப்படின்ற ரீதியில அவனுக்கு ஸ்பர்ஷமா இருக்கக்கூடிய சந்தனாதிகள்லாம், சாந்திருஷ்டிகமா இருக்கக்கூடிய தூபதீபாதிகள்லாம், அபியவகாரிகாதீன்ற ரீதியில இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணக்கூடிய சௌவர்ணே ஸ்தாலிவரியே மணிகணகஜிதே கோகுருதாக்தான் சுபக்வான் பக்ஷான் போஜ்யான் லேக்ஷான் அப்படின்லாம் சொல்லப்பட்ட அந்த நிவேதன பதார்த்தம் அதெல்லாம் இப்படி நேர இதெல்லாம் அவனுக்கு இந்த 3 விதமா சமர்ப்பிக்கக்கூடிய விஷயம். மற்றதெல்லாம் நாம பண்றது திரவிய சம்பாதனம், குடும்ப ரட்சணம், இன்னும் மற்றுள்ள காரியங்கள் எல்லாம் அவனுடைய விபூதி நமக்கு பொறுப்பா எவ்வளவு கொடுத்துருக்கானோ அவ்வளவையும் நாம ரட்சிச்சு பண்றது. அதுவும் அவனுடைய விபூதி தானே. எல்லாத்துலயும் அவன் உரையிறானோ இல்லை.
கரந்தெங்கும் பரந்துடன். அதனாலே அந்த அவன் உரையக்கூடிய இதெல்லாம் அதாவது இப்ப வச்சுக்கோங்களேன், ஒரு விருந்தாளி வந்தா அவ தங்கறதுக்கு, குளிக்கிறதுக்கு, படுத்துக்கிறதுக்கு, அவ வெளியில ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு கார் வசதி, உள்ளுக்குள்ள படுத்துக்கிறதுக்கு நல்ல மெத்த கெத்த அது இது ஏசி, அதெல்லாம் நல்ல குளிக்கிறதுக்கு வசதியான இடம், பொழுதுபோக்குறதுக்கு பேப்பர் புஸ்தகம், இன்னும் ஏதோ டிவி ரேடியோ அப்படின்னு ஏதோ வச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்றது ஒரு விதம். அவளுக்கு நேரம் சாப்பிட்றது அது இது, அவளுடைய வஸ்திராதிகள்லாம் அவளுக்கு கொடுத்து இது பண்றது, அதெல்லாம் அவளை நேர பிரீத்தி பண்றது. அவளுக்கு தேவையான வஸ்துக்களை நன்னா பண்ணி பண்றதுன்றது, தங்கறதுக்கு அது இது உண்டானது நன்னா பண்றது அப்படின்றது அது. அதெல்லாம் துவாரமா அவளுடைய சந்தோஷத்துக்கு உண்டான உபகரணங்களை நாம நன்னா வச்சு பண்றதா போல இந்த குடும்ப ரட்சணாதிகள்லாம். அவளுக்கு சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடியதா இருக்குதே, அணியிறது அது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நேர அவளை பிரீத்தி பண்ண. அவ உடம்புக்கு அதாவது ஆகார வசதி மாத்திரம் இல்லை, அவ இதெல்லாம் தங்கக்கூடிய இடம், அது அவளுடைய உடுப்பு அதெல்லாம் பண்றது. அதை போல இந்த இடத்துல பெருமாளுக்கு இந்த சாம்ஸ்பர்ஷிக சாந்திருஷ்டிக அபியோகாரிக ரீதியில பண்ணக்கூடிய உபச்சாரம் நேர அவனுக்கு அதுதான் திருவாராதனம் அப்படின்னு. அதுதான் நித்தியமா இதெல்லாம் பண்றமானதுனால இதுதான் தொழிலனுக்கு சொல்லமால் தன் நாமமே தா பொழுதனுக்கு மற்றதுவே போலும் அப்படின்னு சாச்சாரு. அது போல இது நித்தியமா நாம வர்த்திக்க வேண்டியதை காண்பிக்கக்கூடிய திருவாராதன விஷயத்தை நித்திய கிரந்தம் அப்படின்னு 9 கிரந்தங்கள் அருளினார். இந்த 9 கிரந்தங்கள் தான் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய இங்க சொன்னது. யதிராஜ முனிர் வச்சாம்சி அப்படின்னு. அந்த யதிராஜ முனியினுடைய வச்சாம்சி வாக்குகளா இருக்கிற இந்த நவகிரந்தங்கள் எப்படி எப்படிலாம் இருக்குதுன்றது ஆகர்ஷணா நிகமாந்த சரஸ்வதி நாம் இத்தியாதிகளை அடுத்தத்துல அனுசந்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவத்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.